யாருக்காவது பிரசவம் பார்க்கணும் இல்ல பிரசவ வலி வந்துட்டுன்னா ஆலங்குளம் தர்மாஸ்பத்திரி மட்டும் போவாதீங்க. ஆமா, அங்க பிரசவம் பார்க்க மாட்டாங்க. உங்களை காக்க வச்சுட்டு தென்காசி ஆஸ்பத்திரி அனுப்புவாங்க. அப்படி உங்களுக்கு அவசரமா பிரசவ வலி வந்துட்டுன்னா நெட்டூர் தர்மாஸ்பத்திரி போங்க. அங்க நல்லா பாக்காங்க. நெட்டூர் அரசு ஆஸ்பத்திரியில நல்லா பாக்காங்க. பிரசவம் நல்லா பாக்காங்க. 24 மணி நேரமும் பாக்காங்க. அப்படியே இல்லைன்னா ஆண்டிப்பட்டி விளக்குல கரும்பூர்ல ஒரு தர்மாஸ்பத்திரி இருக்கு. அங்க 24 மணி நேரமும் பிரசவம் பாக்காங்க. எந்த இதனாலும் பாக்காங்க. ஆனா ஆலங்குளத்துக்கு மட்டும் போவாதீங்க. ஆலங்குளம் தாலுகா ஒரு தொகுதி ஒரு சிட்டிங்க அங்க. ஆமா, டவுனுங்க அங்க. ஆனா ஆலங்குளம் ஆஸ்பத்திரியில ஒரு 24 மணி நேரம் மருத்துவம் பார்க்க மாதிரி ஒண்ணு இல்ல. ஒரு பிரசவம் பார்க்க மாட்டாங்க. ஏழை எளிய மக்கள் எங்க போவாங்க? அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்லுது ஐயா, இந்த ஆலங்குளம் ஆஸ்பத்திரிய இந்த தென்காசி ஆஸ்பத்திரி மாதிரி பெரிய ஆஸ்பத்திரியா கொஞ்சம் மாத்துங்க. ஏழை மக்கள் எங்க போவோம்? நாங்க பெரிய ஆஸ்பத்திரி போனா இந்த பக்கம் போனா 30 கிலோமீட்டர், இந்த பக்கம் போனா 40 கிலோமீட்டர். திருவள்ளி தான் போனோம். திருவள்ளினா 40, தென்காசினா 30. ஒரு அவசரத்துக்கு நாங்க எங்கேயா போவோம். முந்தானத்து ஒரு அக்கா பிரசவத்துக்கு போயிருக்காங்க. உட்கார வச்சுட்டு டாக்டர் வந்து நீங்க தென்காசியில போய் பாருங்கன்றாங்க. சொன்னாங்களாம் தென்காசியில போய் பாருங்கன்ட்டு. தென்காசிக்கு போய் ஒரு 5 நிமிஷத்துல குழந்தை பிறந்துட்டான். இடையில பிறந்தா என்ன ஆகும் நிலைமை? ஒரு உயிரா 2 உயிர். அரசாங்கம் இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க ஐயா. சாமி நல்லா இருப்பீங்க. மக்களை காப்பாத்துக்கு வழி பண்ணுங்க. ஏழை மக்களை